ஐயனார் துணை இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா நடந்துன்னு பார்க்கலாம். நிலாவதி சொல்லியிருப்பாங்க, அவங்க தான் நமக்கு வேணாம்ல, இனி நம்ம யாரும் கார்த்திகை வீட்டுலாம் போகக்கூடாது, அங்கேருந்து யாரும் இங்கே வர தேவை, நாமளும் இங்கே யாரும் போக தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பல்லவன்லாம் சொல்லுவாங்க, இல்லை துபாய் மாப்பிள பார்த்துருக்காங்களா, அவர் எப்படி இருக்குன்னு பார்த்தே அவன் நம்மளாம் போகலான்னு சொல்லுவார். இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லுவாங்க. ஆனால் சேரன் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நம்ம போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சேரனும் சொல்லுவார். பாண்டியனும் அதெல்லாம் வேண்டாம் தான் சொல்லி நிலாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவார். ஏற்கனவே அங்கே போனால் பிரச்சனை வராது, விசேஷ வீடு, நம்ம போனால் தேவையில்லாமல் நம்ம தான் திட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு சோழன் வந்து சொல்லுவாங்க, இல்லை நான் வந்து மாறு விஷயம் போட்டு தான் போய் பார்க்க போகிறேன், நம்மனா வேணான்னு சொன்னாங்களே, அவன் எப்படி தான் அழகாக இருக்கா நான் பார்த்தே ஆகணும், யார் அந்த மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ தான் பாண்டியன் சொல்லுவான், யாரோ கார்த்திகோட அப்பா கூட வேலை பார்த்துருந்தாங்க துபாயில், அது ஆளெல்லாம் நான் பார்த்ததில்லை, இது மட்டும் தான் எனக்கு கேள்விப்பட்டேன், சரி நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் நிலா வந்து இவ்வளோ நான் சொல்லியிருந்தாலும் போகக்கூடாது, நீ எப்படி பண்ணுறீங்க கேட்பாங்க. அப்போ தான் சோழன் சொல்லுவான், இல்லை நீங்கள் தான் என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, மறுபடியும் எதுக்கு நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசாமே இருங்க, நான் போய் மாப்பிள்ளை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டியன் மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறான், பாண்டியன் சொல்ல வேண்டியதானே யாரையும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் தான் சொன்னேன், நீ யாரையும் பேச்சு கேட்கவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவார்.